பாலாஜி வணக்கம். மேகதாது விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக பூதாகரமாக மாறி இருக்கின்றது. பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் காவிரி நீரை திறந்துவிட மறுக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும், மேகதாது அணை கட்டும் தீவிர முயற்சி எடுத்து வரக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்தும் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் நேற்றைய தினம் கூட தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவும், நடுவர் மன்றத்தை அமைக்கவும் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியும் கூட அதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போதைய தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தான் தற்போதைய தகவலின்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று முதலமைச்சர் விஜய் கர்நாடக செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. கர்நாடகா சென்று அங்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்தித்து இது தொடர்பாக பேச இருப்பதாக கூறப்படுது. இந்த ஒரு நகர்வு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. காவிரி நீர் விவகாரம் மற்றும் மேகதாது அணை குறித்து பேசப்படக்கூடிய நிலையில் இது இந்த விவகாரத்தில் ஒரு மிக முக்கியமான கட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த காவிரி நீரை பொறுத்தவரையில் கடந்த மாதம் ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர், அதே போன்று இந்த மாதம் திறக்க வேண்டிய தண்ணீரின் ஒரு பகுதியை கூட இன்னும் கர்நாடக அரசு திறந்து விடவில்லை. இதனால் காவிரி நீரை நம்பியிருக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இது காவிரி டெல்டா விவசாயிகளை மிகப்பெரிய ஒரு பேரிடரில் தள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி என்றும் இந்த மாதம் 22ஆம் தேதி என்று நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் கூட குடிநீர் தேவைக்கு மட்டுமே நீரை பயன்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு குடிநீர் திறப்பது பற்றிய முடிவு வருகிற 28ஆம் தேதி என்று தள்ளி வைத்து இருக்கின்றார்கள் இந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில். இந்நிலையில் இது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் காவிரி மேலாண்மை ஆணையம் கூட்டும் போது கூட தமிழகத்துக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு என்பது முடிவு என்பது எட்டப்படாமல் இருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழக விவசாயிகளுக்கு பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் சட்டமன்றம் கூடிய போது மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவும், நடுவர் மன்றம் அமைக்கவும் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று முதலமைச்சர் விஜய் கர்நாடக செல்ல இருக்கின்றார். கர்நாடக சென்று அங்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது காவிரி நீர் திறந்து விடுவது பற்றியும், அதே போன்று மேகதாது அணை கட்டும் திட்டத்தை முற்றிலுமாக கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்பதை பற்றியும், அதற்கு அடுத்தபடியாக சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜயுடைய கர்நாடக பயணம், காவிரி விவகாரம் குறித்து பேசப்படுவது, அதே போன்று மேகதாது அணை திட்டம் குறித்து பேசப்படுவது விவகாரங்கள் அனைத்துமே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை பயணத்துக்கு பிறகு அடுத்த கட்டமாக கர்நாடக காங்கிரஸ் அரசு என்ன முடிவெடுக்க போகிறார்கள், இதன் மாற்றம் ஏற்படுமா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாலாஜி.